அனைவருக்கும் வணக்கம். சாய் தெரேசா பவுண்டேஷன் இந்த இடத்துல தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகுது. இதனுடைய நிறுவன தலைவராக திரு ஞானவேல் அவர்கள் இருக்கின்றார். இவர் ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல அன்னதான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இவர் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இப்போ கோடை வெயில், அதனால நீர்மோர் வழங்குறது வாரத்துக்கு ஒரு முறை, அதே மாதிரி தர்பீஸ் கொடுக்கறது, குளிர்பானங்கள் கொடுக்கறது நிகழ்ச்சியும் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அன்னை தெரசா சொல்லியிருக்கிறாங்க, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது தலையாய கடமை. அந்த கடமையை இவர் ஒரு உணர்வாகவும் ஊக்கமாகவும் இந்த பகுதியில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். 2 கரம் கூப்பி கடவுளை வணங்குவதை விட 1 கரம் நீட்டி மக்களுக்கு நம்மால் முடிந்தவரை உதவுவது கடவுளே நமக்கு வரம் கொடுத்தது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மை நேசிப்பவர்களை விட நாம் மற்றவர்களை நேசிப்பவர்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களை விட மற்றவர்கள் உங்களால நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு நீ ஒருவரையாவது நீ சொல்ல வைக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்நாளில் நீ வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்னை தெரசா அவர்கள். ரெண்டாவது அன்னை தெரசா பற்றி சொல்லணும்னாக்கா, நம்ம ஒருத்தர் நொடியில சாவுல இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருடைய உடல்நிலைமை ரொம்ப மோசமான பரிதாபமான நிலைமையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் யாருமே நம்ம தொட்டு கூட தூக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல எல்லாம் அவர்கள் அந்த மனிதனை எல்லாம் தொட்டு நேசித்து அவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு மனித நேயத்தோட இருந்திருக்கிறாங்க. அன்னை தெரசா ஒரு கருணை, அன்பு, இரக்கம், இந்த 3ம் சேர்ந்ததுதான் அன்னை தெரசா. அவருடைய வழியை இவங்க எல்லாம் பின்பற்றி இன்னைக்கு இந்த இடத்துல மிக சிறப்பாக இந்த செயலை செய்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரெண்டாவது அப்துல் கலாமுடைய நினைவு தினம், பிறந்த தினம், இதையெல்லாம் கூட இவர் இந்த பகுதியில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அதுவும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார், இளைஞர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மனிதன் ஒரு 10 மரங்களையாவது நம்ம நட்டுட்டு போனோம். அந்த மரங்கள் நடுறது எதுக்குனாக்கா, அன்றாட வாழ்க்கையில மனிதனுக்கான வெப்பத்தை குறைக்கிறது, தனக்கு தேவையான நீரை கொடுக்கறது, காற்றை கொடுக்கறது, சுவாசத்தை கொடுக்கறது, நிழலை கொடுக்கறது, இந்த மாதிரி மரங்களுடைய பணியை செய்துக்கின்றது. இது நம்மோட போறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுடைய வாழ்நாளையும் இந்த மரங்கள் கூட்டி கொடுக்கின்றது. அதனாலதான் மரங்களை நடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முறை தன்னுடைய தூக்கத்தில் வந்தால் அது கனவு, அதுவே அவருடைய தூக்கத்திலும் அவருடைய நினைவிலும் அவருடைய கனவிலும் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருந்தால் அது உனக்கான நினைவு என்று செயல்படுத்தி நட, அதுவே உனக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்கின்றாரு. வாய்ப்பிற்காக காத்திருப்பதை விட கிடைக்கின்ற வாய்ப்பை தனதாக்கி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இனிதாக்கிக் கொள்வனே ஆக சிறந்தவனாக கருதப்படுகின்றான் என்று அப்துல் கலாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் விடிவெள்ளி என்று சொல்லியிருக்கின்றார். இளைஞர்கள் தான் இந்த வருங்கால இந்தியாவை மாற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் அப்துல் கலாம் வழியாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே அப்துல் கலாமையும் அன்னை தெரசாவையும் இவர்களை அனைவரும் பின்பற்றி மக்களுக்கு தன்னால் முடிந்த பணியை மிக சிறப்பாக சிவகுமார், ஞானவேலு, கோபி அண்ணன், அவர் சாகின்சா எல்லாரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எனக்கு இவர் செய்யறது, ஞானவேல் செய்யறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை என்னுடன் படித்த ஒரு மாணவனாகவும் ரொம்ப ஒரு நட்பு மிக்க ஒரு நண்பனாகவும் இருக்கிறாரு. இவர் இந்த இடத்துல எனக்கு இதை செய்யறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. உண்மையிலே ஞானவேலுக்கு மீண்டும் ஒரு நான் நன்றி சொல்றேன். ஏன்னாக்கா எத்தனையோ முறை என்னை இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்தாரு, என்னால் வர முடியல. இன்னைக்கு கடவுள் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு இதை இது பண்ணுது. ரெண்டாவது அன்னை தெரசா எப்படி மக்களுக்கு செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு இவர் செய்யறதுக்கு முற்படுறாரு. அதுதான் விஷயம். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் இத்தனை பேரும் இன்னைக்கு கூடியிருக்கிறோம். ரெண்டாவது இவர் நிறைய தொடர்ச்சியாக செய்யணும்னு நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இறைவன் இவருக்கு நீடிய ஆயுள், நிறைவான செலுத்தி வளமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் கொடுத்து மக்களோட மக்களாக இருந்து பணி செய்ய இந்த நேரத்தில் நான் இவரை மீண்டும் வாழ்த்துக்கிட்டேன். அதனால இவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு இவருக்கு நான் சால்வை அணிவிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அது மட்டுமல்லாமல் அப்துல் கலாம் ஐயா நினைவு தினத்தில், பிறந்த நாள் தினத்தில் அவர் சொன்னது போல மரக்கன்றுகளை நடுறதுக்கும் இவர் ஞானவேல் அவர்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6-7 மரங்களை நட்டு இன்னைக்கு பெரிய மரமாகவே வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு அவர் அந்த மரத்தை அவர் சொன்னதுபடியே இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 6 மரங்கள் கிட்ட நட்டு வளர்த்துருக்குறாங்க. அதை பார்த்து மற்றவர்களும் இந்த மரத்தை நடுறதுக்கு முன் வராங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா
மக்களுக்கும் இந்த மரக்கன்றுகள் அந்த இதெல்லாம் வந்து அவருடைய நினைவு தினத்துல, அவருடைய பிறந்தநாள் தினத்துல இந்த இடத்துல வந்து ஒரு நூற்றுக்கணக்கான மரங்களை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் வந்து மிக மிக சிறப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சரி. ரொம்ப நன்றி ஞானவேலு.